வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் பார்ட் 8 பேரலல் ஆப்ரேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டர்ஸ், அதாவது சிங்க்ரனைசேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன பேரலல் ஆப்ரேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரலல்ங்கிறதுலே அதனுடைய மீனிங் தெரியும். ரெண்டு ஆல்டர்னேட்டருடைய அவுட்புட்டையும் நம்ம பேரலாக இணையாக கனெக்ட் பண்ணி லோடு கொடுக்கறதுக்கு பிளான் பண்ண போகிறோம். அதான் பேரலல் ஆப்ரேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ பேரலல் ஆப்ரேஷனுடைய நெசசிட்டி என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். ஆக்சுவலாக இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா சப்ளையர் அண்ட் கன்சியூமர். சப்ளையர்கிட்ட ரெண்டு ஆல்டர்னேட்டர் இருக்குன்னு வச்சுருங்க. கன்சியூமர் வந்து ஒரு டொமஸ்டிக், ஒரு காலனி, ஒரு ஏரியா இருக்குது, ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. ரெண்டுக்கும் ஒவ்வொரு ஆல்டர்னேட்டர் தனித்தனியாக கொடுத்துருக்காரு நம்ம அசியூம் பண்ணிவிடுவோம். அப்போ ஒரு ஆல்டர்னேட்டர் A1 அப்படிங்கிறத இண்டஸ்ட்ரியும், A2வை ஒரு டொமஸ்டிக் சப்ளைக்கும் கொடுத்துருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம். அதில் என்ன ஆகும்னா, அந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு குறிப்பிட்ட டயத்தில், அதாவது டே டயத்தில் ஃபுல் பீக்கில் ஓடும். நைட் வந்து அதனுடைய ப்ரொடக்ஷன் இருக்காது, லைட்டிங் மட்டும்தான் இருக்கும். டொமஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் டே டயத்தில் பெரிய லெவலில் கன்சம்ஷன் இருக்காது. ஈவினிங் ஹவர்ஸ், அதாவது பீக் ஹவர்ஸில் கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும். அப்போது ரெண்டுக்குமே டைமிங் மாறி மாறி இருக்கும். அதில் வந்து ஒரு டயத்தில் இண்டஸ்ட்ரிக்கு அதிகமாக பவர் ரெக்யர்மெண்ட் இருக்கும், இன்னொரு டயத்தில் டொமஸ்டிக்கு அதிகமாக பவர் ரெக்யர்மெண்ட் இருக்கும். இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போவுமே ஒரு ஆல்டர்னேட்டர் ரன்னிங்கில் இருக்கும். லோடு அடிஷ்னலாக ஆகிற டயத்தில், அதாவது பீக் ஹவர்ஸில் இன்னொரு ஆல்டர்னேட்டரை வந்து அதுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு தான் இந்த பேரலல் ஆப்ரேஷன் வந்து பயன்படுது. பேரலல் ஆப்ரேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டர்ஸ்ங்கிறது இந்த விஷயத்தில் தான் நமக்கு பயன்படுது. இதன் மூலமாக என்ன பண்ணலாம்னா, ரெண்டு ஆல்டர்னேட்டரையும் தனித்தனியாக கொடுத்துருக்க டயத்தில், அந்த டொமஸ்டிக்கு உள்ளது தனியாகவும் இது தனியாகவும் கொடுத்துருக்க டயத்தில் ரெண்டுமே ஓடிட்டே இருக்கணும் 24 ஹவர்ஸும். ஏன்னா ரெண்டுமே நிறுத்த முடியாது. ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணணும், ஏதோ ஒன்று பண்ணணும்னா எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கும். இப்போ ரெண்டுமே பேரலாக இருக்கிறப்ப நமக்கு ஆஃப் பீக் டயத்தில் ஒரு ஆல்டர்னேட் மட்டும் ஓடுறப்ப ரெண்டுக்குமே சப்ளை கொடுத்துட்டு இன்னொரு ஆல்டர்னேட்டரை மெயின்டெனன்ஸ் பார்க்குறதுக்கு, அல்லது ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ பேரலல் ஆஃப் ஆப்ரேஷன் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக ஆல்டர்னேட்டர்ஸில் பண்ணக்கூடிய ஒரு நடைமுறை. இப்போ அந்த பேரலல் ஆப்ரேஷன் ஆல்டர்னேட்டர்ஸ்க்கு எப்படி பண்ணுறாங்க, அதையெல்லாம் என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். த கண்டிஷன்ஸ் ஃபார் பேரலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன கண்டிஷன்னா, முதல் கண்டிஷன் ஃபேஸ் சீக்வன்ஸ் ஆஃப் போத் மஸ்ட் பி சேம். ரெண்டு ஆல்டர்னேட்டருடைய RYB ஃபேஸ் சீக்வன்ஸ் வந்து சேமாக இருக்கணும். அடுத்தது த அவுட்புட் வோல்டேஜஸ் மஸ்ட் பி சேம். ரெண்டுமே ஒரே ரேட்டட் அவுட்புட் வோல்டேஜில் இருக்கணும். ஒன்று கூடவும் ஒன்று குறையும் இருந்தால் என்ன ஆகும்னா, அந்த கூட இருக்கிற ஆல்டர்னேட்டர்லேருந்து குறைய இருக்க ஆல்டர்னேட்டருக்கு கரண்ட் பாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அது வந்து இம்பேலன்ஸ் லோட் ஆயிரும், அதில் ப்ராப்ளம் வரும். ரெண்டாவது ஃப்ரீக்வன்சி ஆஃப் போத் மஸ்ட் பி சேம். ஃப்ரீக்வன்சி ரெண்டுமே 50 ஹெர்ட்ஸ்னால் எக்ஸாக்ட்லி 50 ஹெர்ட்ஸில் இருக்கணும். அப்போ தான் ரெண்டுமே சிங்க்ரனைஸ் பண்ண முடியும். இந்த மூணு கண்டிஷனும் இருந்தால் ரெண்டு ஆல்டர்னேட்டர் நம்ம சிங்க்ரனைஸ் பண்ணிக்கலாம். அந்த மூணு கண்டிஷன்லையும் என்னங்கிறது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா A1 ஒரு ஆல்டர்னேட்டர், அது வந்து ஆல்ரெடி பஸ் பாரில் கனெக்ட் ஆகிருக்கு. அதனுடைய சுவிட்ச் வந்து அதனுடைய அவுட்புட் சுவிட்சை வந்து ஆன் பண்ணி பஸ் பாரில் அது சப்ளை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ A2ங்கிற ஆல்டர்னேட்டர் அந்த பஸ் பாரில் நம்ம பேரலல் கனெக்ஷன் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணலாம், அல்லது என்ன பண்ணக்கூடாது, என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த A1 ஆல்டர்னேட்டருடைய சைன் வேவ், 3 ஃபேஸ் சைன் வேவ் இதில் நம்ம காமிச்சிருக்கிறோம். இந்த A1 ஆல்டர்னேட்டருடைய சைன் வேவ் இது RYB அவருடைய சைன் வேவ் இதில் இருக்குது. இந்த சைன் வேவோட எக்ஸாக்டாக A2 ஆல்டர்னேட்டருடைய சைன் வேவ், அதாவது அதனுடைய ஃபேஸ் சீக்வன்ஸ், அவுட்புட் வோல்டேஜ், அப்புறம் ஃப்ரீக்வன்சி, இந்த மூணுமே மேட்ச் ஆனால் மட்டும்தான் இந்த ஆல்டர்னேட்டரை இந்த பஸ் பாரில் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். இல்லைன்னா எது அதிகமான வோல்டேஜோ அதிகமான ஸ்பீடோ இருக்கிறதுலேருந்து இன்னொன்றுக்கு வந்து அந்த பவர் ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சிடும். அது வந்து மெஷினை டேமேஜ் பண்ணிடும், ஆல்டர்னேட்டரை டேமேஜ் பண்ணிடும். அதனால ரெண்டுமே எக்ஸாக்ட்லி இந்த ஃப்ரீக்வன்சி, இந்த சைன் வேவுக்கு மேட்சாக A2 உடைய ஸ்பீட் அண்ட் சைன் வேவ் இருந்தால் மட்டும்தான் நம்ம சிங்க்ரனைஸ் பண்ண முடியும். அதில் வந்து என்னெல்லாம்னு பார்ப்போம். முதல் விஷயம் வந்து ஃபேஸ் சீக்வன்ஸ் சொல்லணும். ஃபேஸ் சீக்வன்ஸ் வந்து RYBயில் வந்து ரெண்டுடைய RYBயும் ஒன்று போல் இருக்கணும். ரெட், எல்லோ, ப்ளூ. ரெட்டுக்கு அடுத்தால எல்லோ, எல்லோக்கு அடுத்தால ப்ளூ. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெட்டுடைய மேக்ஸிமம் ரீச் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேக்ஸிமம் வந்து எல்லோ, அப்புறம் எல்லோவுடைய மேக்ஸிமத்துக்கு அடுத்தால ப்ளூ. ஸோ இப்போ ரெட்டுக்கு அப்புறம் ப்ளூ வருதுன்னா ஃபேஸ் சீக்வன்ஸ் மாறி இருக்குன்னு அர்த்தம்.
ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஏதாவது 2 ஒயர், ஏதாவது அதில் இருக்கிற 2 ஒயரை நம்ம வழக்கமாக 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டருக்கு எப்படி டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் மாற்றுவோமோ அதே மாதிரி மாற்றிக்கிட்டா போதும். இப்போ வந்து இந்த ரெட்டுடைய இது மேக்ஸிமம் இருக்கிறப்ப எல்லோவும் ப்ளூவும் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோவும் ப்ளூவும் நெகட்டிவ் சைடில் ஈக்குவல் வேல்யூவில் இருக்கும். ஆல்மோஸ்ட் 50% பக்கத்தில் ரெண்டுமே கிராசிங்கில் இருக்கும். இந்த கிராசிங் வந்து ரெண்டுடைய வோல்டேஜும் ஆர் மேக்ஸில் இருக்கிறப்ப ஒய்பியுடைய நெகட்டிவ் வேல்யூ ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் நெகட்டிவ் வேல்யூ ஒன்று போல தான் இருக்கும். ஆனால் ரெண்டும் ஒன்று கிடையாது. அதில் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஆருக்கு அப்புறம் ஒய் வந்து நெகட்டிவ் மேக்ஸிமம்ல இருந்து 0வை நோக்கி வந்துட்டு இருக்கு, அப்போ அந்த வேல்யூவில் வருது. பி வந்து பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் நோக்கி நெகட்டிவ் மேக்ஸிமம் நோக்கி போயிட்டு இருக்கு. ஆல்டர்னேஷன் நெகட்டிவ் ஆல்டர்னேஷன்ல நெகட்டிவ் மேக்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த ஆரோ பார்த்தாலே தெரியுது, பி டவுன் ஆரோ, ஒய் அப் ஆரோ. ஸோ இந்த ரெண்டுமே ஒன்று கிடையாது. அதனால தான் நமக்கு ஃபேஸ் சீக்வன்ஸ் வந்து இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு ஃபேஸ் சீக்வன்ஸ் என்னன்னு புரிஞ்சிடும். ஃபேஸ் சீக்வன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா என்ன பண்ணலாம்னா, ஃபேஸ் சீக்வன்ஸ் மீட்டர் இருக்குது. அந்த மீட்டரில் அது சுற்றுற டைரக்ஷனை வச்சு அந்த இது வந்து கிளாக் வைஸா கவுண்டர் கிளாக் வைஸா அப்படிங்கிறத பொறுத்து ஒரே ஃபேஸ் சீக்வன்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ மீட்டர் நம்மகிட்ட இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு சின்ன 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரை 2 லைன்லையும் கனெக்ட் பண்ணி இதுலேயே அதிலே கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரே பொலாரிட்டியோட அதனுடைய டெர்மினல்ஸ் கரெக்டாக ஆர்ஒய்பி கரெக்டாக கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டும் ஒரே ஆர்பிஎம்மாக இருந்து ஒரே டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் ஒரே டைரக்ஷனில் கிளாக் வைஸாகவோ அல்லது கவுண்டர் கிளாக் வைஸாகவோ இருந்தால் ஃபேஸ் சீக்வன்ஸ் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா ஃபேஸ் சீக்வன்ஸ் மாறி இருக்குது. அப்போ நம்ம இன்கமிங் ஆல்டர்னேட்டருடைய ஃபேஸ் சீக்வன்ஸை நம்ம மாற்ற வேண்டியிருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான், எவ்ரி டைம் இது பண்ண வேண்டியிருக்காது. ஏன்னா எவ்ரி டைம் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருப்போம். அந்த இனிஷியல் டயத்தில் இந்த ஆல்டர்னேட்டருடைய பஸ் பார் ஒயரிங் பண்ணுற டயத்தில் இதை நம்ம செக் பண்ணிட வேண்டி இருக்கும். அடுத்த கண்டிஷன், மேக்ஸிமம் வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜஸ் ஆஃப் போத் ஆல்டர்னேட்டர்ஸ் மஸ்ட் பி சேம். அது என்னன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து A1 ஆல்டர்னேட்டருடைய சைன் வேவ். இதனுடைய R உடைய மேக்ஸிமம் பாருங்கள் இங்கே இருக்குது, A2 உடைய மேக்ஸிமம் கீழே இருக்குது. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குன்னா ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல இந்த ஆல்டர்னேட்டர்லேருந்து இந்த ஆல்டர்னேட்டரை நோக்கி கரண்ட் பாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அது ஒரு ஆல்டர்னேட்டரை டேமேஜ் பண்ணிடும். அதை தவிர்ப்பதற்கு வோல்டேஜஸ் மஸ்ட் பி சேம். இந்த வோல்டேஜ் சைன் கர்வோடு அப்படியே சிங்க் ஆகி வரணும். அவுட்புட் வோல்டேஜஸ் மஸ்ட் பி சேம். அடுத்த கண்டிஷன், அவுட்புட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் போத் மஸ்ட் பி சேம் அப்படின்னு சொல்லுவோம். A1 வந்து 50 ஹெர்ட்ஸில் ஆல்ரெடி சப்ளை பண்ணிட்டு இருக்கு, A2வும் அதே 50 ஹெர்ட்ஸில் தான் இதில் ஜாயின் பண்ணணும். அப்போ A2 வந்து இப்போ இதில் பாருங்கள், A1 வந்து 50 ஹெர்ட்ஸ், 1 சைக்கிள் இங்கே இருக்குது 20 மில்லி செகண்ட்னு வச்சுருங்க. இப்போ A2 பாருங்கள், A2 ரெட் கலரில் இருக்கிறது வந்து அதுக்கு முன்னாடியே வந்துடுது. 20 மில்லி செகண்ட் அப்ராக்சிமேட்லி நான் சொல்கிறேன், ஒரு 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 ஐடியாவுக்கு 18 மில்லி செகண்ட்லேயே அது சைக்கிள் 1 சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணிடுது. அப்போ இந்த A2 ஆல்டர்னேட்டர் வந்து ஸ்பீடு அதிகமாக ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனுடைய ஸ்பீடை குறைக்க வேண்டியிருக்கு. ஸ்பீடு தானே, ஃப்ரீக்வன்சிக்கும் ஸ்பீடுக்கும் தான் ரிலேஷன். இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சியை கம்மி பண்ணணும் அப்படின்னா ஸ்பீடை குறைக்கணும், இல்லை ஃப்ரீக்வன்சியை கூட்டணும் அப்படின்னா ஸ்பீடை நம்ம கூட்ட வேண்டியிருக்கும். ஸோ அதுவும் ஒன்று போல் இருக்கணும். இதுவும் ஒரு கண்டிஷன். இந்த 3 கண்டிஷன்லையும் இருக்குன்னா நம்ம அந்த சுவிட்சை ஆன் பண்ணிக்கலாம். ஆல்டர்னேட்டர்ஸ் வந்து ரெண்டுமே பேரலில் லோடை ஷேர் பண்ணிக்கிட்டு அதன் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் லோடு ஈக்குவலாக ஷேர் பண்ணும். இது வந்து 1000 மெகாவாட், இது வந்து 500 மெகாவாட் அப்படின்னா இதுக்கும் இது 2/3 லோடை ஷேர் பண்ணுதுன்னா இது 1/3 லோடை ஷேர் பண்ணும். ஆட்டோமேட்டிக்கலி அது பேலன்ஸ் பண்ணிவிடும். ஸோ நம்ம ஆன் பண்ணிடலாம், அந்த சுவிட்சை ஆன் பண்ணிக்கலாம். அந்த சுவிட்சை நம்ம ஆன் பண்ணுறதுக்கு, பேரலல் பண்ணுறதுக்கு மெத்தட்ஸ் ஆஃப் சிங்க்ரனைசிங் ஆஃப் 2 ஆல்டர்னேட்டர்ஸ் அப்படின்னு சில மெத்தட் இருக்குது. அது என்னென்ன மெத்தட்லாம் நடைமுறையில் இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டார்க் கிளாம்ப் மெத்தட், ரெண்டாவது டார்க் அண்ட் பிரைட் கிளாம்ப் மெத்தட், மூணாவது சிங்க்ரோஸ்கோப் மெத்தட். அப்புறம் அந்த சிங்க்ரோஸ்கோப் மெத்தட்லேயே அட்வான்ஸாக எலக்ட்ரோ டைனமோ மீட்டர் வெல்சன் மெத்தட், அடுத்தால மூவிங் அயான் டைப், அது ஒரு மெத்தட். ஸோ இத்தனை மெத்தட் இருக்குது. நம்ம வந்து ஒவ்வொரு மெத்தடாக அது எப்படி ஒர்க் ஆகுது, அதனுடைய ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல டார்க் கிளாம்ப் மெத்தடு போகலாம். 3 டார்க் கிளாம்ப் மெத்தட் அப்படின்னு இந்த மெத்தட் சொல்லுவாங்க. இது வந்து பேசிக் மெத்தட் ஆஃப் சிங்க்ரனைசிங் 2 ஆல்டர்னேட்டர்ஸ், 3 ஃபேஸ் ஆல்டர்னேட்டர்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா A1 ஆல்ரெடி பஸ் பாரில் இருக்குது, A2வை கனெக்ட் பண்ணும். அந்த A2 உடைய சுவிட்ச் இருக்குது, அந்த கனெக்ட் பண்ணுற சுவிட்சு, அந்த சுவிட்சுக்கு
பேரலாக இன்புட் அண்ட் அவுட்புட் போத் சைட்ஸில் என்ன பண்ணுறோன்னா ரெண்டு லேம்ப் சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஏன் ரெண்டு லேம்ப் கனெக்ட் பண்ணியிருக்கோம்னா நம்மளுடைய லேம்ப்ஸ் நார்மலாக வந்து 230 240 வோல்ட் தான் அதனுடைய ரேட்டட் வோல்டேஜாக இருக்கும். ரெண்டு ஃபேஸுக்கும் பிட்வீன் ஃபேஸ் வோல்டேஜ் எவ்வளோன்னா 415 வோல்ட். அப்போ ஒரே ஒரு பல்பை கொடுத்து இந்த இதுக்கு இடையில 415 வோல்ட் இன்கேஸ் வருதுன்னா அந்த பல்பு வந்து பர்ன் அவுட் ஆகிடும். அதை தவிர்க்கிறதுக்கு ரெண்டு பல்பை சீரீஸாக போட்டுக்கிறோம். இது ஒரு செட், இது L1 இது L2 L3ன்னு வச்சுக்கலாம். இது L1 ரெண்டு சீரீஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு எண்டை வந்து அவுட்புட்லேயும் ஒரு எண்டை இந்த A2 ஆல்டர்னேட்டருடைய இன்புட் ரெட் ஃபேஸில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அடுத்த ரெண்டு செட்டை எல்லோ ஃபேஸில் கொடுத்துருக்கோம், அடுத்த ரெண்டு செட்டை ப்ளூ ஃபேஸில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 3 செட் ஆஃப் லேம்ப்ஸை வந்து இதில் கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த சுவிட்ச் ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது. இப்போ இந்த ஆல்டர்னேட்டர் ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது. இந்த ஆல்டர்னேட்டர் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா ரெண்டு கடையில் ஃபேஸ் டிஃப்ரென்ஸு, அப்புறம் வோல்டேஜ் ஃப்ரீக்குவன்சி டிஃப்ரென்ஸ் இது எல்லாமே இருக்கும். இருக்கிறப்ப என்ன ஆகும்னா இந்த லேம்ப்ஸ் எல்லாமே விட்டு விட்டு எரிஞ்சிருக்கும். ரெண்டு கடையில் எவ்வளோ ஃப்ரீக்குவன்சி டிஃப்ரென்ஸ் இருக்கோ அந்த டிஃப்ரென்ஸில் ஃப்ளிகரிங் ஆகும். இந்த லேம்பும் டிம்மாகவும் பிரைட்டாகவும் மாறி மாறி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணோம், இதனுடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரோம். இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்து ஒரு பாயிண்டில் 3 செட் ஆஃப் லேம்ப்ஸுமே கம்ப்ளீட் டார்க் ஆயிரும். அப்படியே குறைஞ்சி 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 வந்து ஒரு பக்கம் ஒரு லெவலில் கம்ப்ளீட்டாக டார்க் ஆயிரும். அதுக்கு என்ன காரணம்னா இந்த ஆர் ஃபேஸில் என்ன வோல்டேஜ் இருக்கோ, என்ன சைன் வேவுடைய இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ இருக்கோ அதை சேம் இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ இந்த இதனுடைய ஆர் ஃபேஸ்லையும் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ரெண்டுமே ஒரே வேல்யூவாக இருந்தால் ரெண்டுக்கு நடுவில் கரண்ட் போகாது, இந்த பல்பு வந்து எரியாது. அதான் அதனுடைய கான்செப்ட். ஒன்று பேரலானாலே எல்லாமே சிங்க் ஆகி தான் இருக்கணும். ஏன்னா மூணுமே 120 டிகிரி, மூணுமே பெர்ஃபெக்ட் ஆல்டர்னேட்டர்ஸாக இருக்கிறதுனால அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ மூணுமே ஒரே நேரத்தில் டார்க் ஆகிடும். டார்க் ஆகிற டயத்தில் கரெக்டாக இதனுடைய ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வரணும். எப்போ இது டார்க் ஆகுதோ அதோட இதனுடைய ஸ்பீடை நிறுத்திட்டு இந்த சுவிட்சை ஆன் பண்ணால் இது வந்து இந்த ஆல்டர்னேட்டர் இந்த லைனோட பேரலல் ஆப்ரேஷனுக்கு வந்துடும். இதில் வந்து இந்த மெத்தட் வந்து சிம்பிள் மெத்தட். இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னென்னா ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று வந்து இதில் ஏதோ ஒரு பல்பு ஃபியூஸாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம இதை சிங்கரைஸ் பண்ணிட்டு இருக்க டயத்தில் ஃபியூஸாக போகுது, பர்ன் அவுட் ஆயிடுச்சுன்னா அது ஆல்ரெடி டார்க்லாம் இருக்கும். ஆனால் கரண்ட்டே இல்லைன்னா அது எப்படி எரியும்? கரண்ட் இருந்தாலும் ஒரு பல்பு ஓப்பன் சர்க்கியூட்டாக இருக்கிறதுனால அது டார்க்கில் தான் இருக்கும். அப்போ இவங்க சிங்கரைஸ் பண்ணுறவர் என்ன நினைப்பாரு, அது வந்து ஸ்பீடு வந்து மேட்ச் ஆகிடுச்சுன்னு நினைப்பாரு. ஸ்பீடு மேட்ச் ஆகிருக்காது. ரெண்டு ஃபேஸுக்கும் நடுவில் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் அல்லது ஃப்ரீக்வன்சி டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் அது தெரியாது. இவர் ஆன் பண்ணிட்டாங்கன்னா மெஷின் வந்து டேமேஜ் ஆகும். அப்போ அதை இந்த மெத்தடில் அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது. இன்னொன்று வந்து இந்த ஆல்டர்னேட்டர் ஸ்பீடாக இருக்கா அல்லது குறைவாக இருக்கான்னு நமக்கு தெரியாது. அதில் ஏதாவது ஸ்போடோமீட்டர் இருந்தால் அதில் பார்த்தா தெரியும், ஸ்பீடோமீட்டர் வச்சு பார்த்தா தெரியும். அது இல்லைன்னா நமக்கு இது ஸ்பீடில் இருக்கா, எவ்வளோ ஆர்பிஎத்தில் ஓடுது, அது இதுவும் ஒரே ஸ்பீடுக்கு வந்துருச்சான்னு தெரியாது. இது லேம்ப் வந்து ஒரு ஸ்டேஜில் டார்க் ஆகும். இப்போ நம்ம ஸ்பீடு அப்படி ஸ்லோவாக இருக்கிறது அப்படி கொண்டு வந்து கரெக்ட் ஸ்பீடுக்கு வந்து அதுக்கு மேலே ஸ்பீடு போனால் டார்க்கானது பழையபடிக்கு ஃப்ளிகராக ஆரம்பிச்சிடும். சேம் இந்த பக்கம் என்ன இருந்துச்சோ அதே மாதிரி அந்த பக்கம் நடக்க ஆரம்பிச்சோம். அது எதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அது இந்த மெத்தடில் இருக்கிற ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ சில இன்ஜினியர்ஸ் இந்த மெத்தடை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அவங்க இதுக்கு அடுத்தாப்புல இன்னொரு சிம்பிள் மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் என்னன்னு பார்ப்போம். இதே செட் ஆஃப் லேம்ப்ஸ் தான். அந்த லேம்ப்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அது வந்து 2 பிரைட் 1 டார்க் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பிரைட்னா ரெண்டு செட் ஆஃப் லேம்ப்ஸ் வந்து பிரைட் லேம்பாக எரியிற மாதிரியும் ஒரு செட் வந்து டார்க்காக எரியிற மாதிரியும் அவருடைய கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கம் இது வந்து கரெக்டாக அப்படி ரெட் ஃபேஸில் இருக்க மாற்றலை. இந்த எல்லோ அண்ட் ப்ளூ ஃபேஸில் இருக்க பாருங்கள், இதனுடைய இந்த செட்டை இந்த பக்கம் ப்ளூவில் கொடுத்தாங்க, இங்கே எல்லோலேருந்து எடுத்து இந்த பக்கம் ப்ளூவில் கொடுத்தாங்க. முதல்ல என்ன பண்ணிருந்துச்சு, எல்லோக்குள்ளது எல்லோலையும் ப்ளூக்குள்ளது ப்ளூலையும் கொடுத்துருந்தோம். அந்த ரெண்டு ஒயரை மட்டும் கிராஸ் கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், வேறு எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ இது வந்து என்னென்னா இது வந்து இது வந்து அந்த ஃபேஸோடையே சிங்க் ஆகிற டயத்தில் டார்க்காக ஆயிரும். வழக்கமாக நம்ம போன மெத்தடில் சொன்ன அதே கண்டிஷன் தான். இதில் வந்து என்ன ஆகும்னா ரெண்டுமே வேறு வேறு ஃபேஸில் இருக்கிறனால 415 வோல்ட் இதுக்கு நடுவில் வரும். கரெக்டாக சிங்க் ஆகிற டயத்தில் மேக்ஸிமம் வோல்டேஜ் லைன் வோல்டேஜ் எவ்வளோ 415, அந்த 415 வோல்டேஜ் வந்துடும். அப்போ இந்த ரெண்டு செட் ஆஃப் லேம்பும் பிரைட்டாக எரியும், இது ஒன்று டிம்மாக எரியும். ஸோ இதை வச்சு இதை வந்து இந்த இதை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் பேரலல் ஆப்ரேஷனுக்கு இந்த ஆல்டர்னேட்டர் ரெடின்னு சொல்லி. ஸோ இதுலேயும் நம்ம என்ன சொன்னோம், ஸ்பீடு வந்து கூட இருக்கா குறையா இருக்கா அப்படிங்கிறது தெரியாது. இதில் வந்து இந்த பர்ன் அவுட் ஆகிறதெல்லாம் பர்ன் அவுட் ஆனால் எரியாது அப்படிங்கிறப்ப நம்ம பிரைட்டாக தெரியாதுங்கிற மாதிரிலாம் வச்சுக்கலாம். ஆனால் கூட இருக்கா குறைய இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த 3 செட் ஆஃப் லேம்பையும் 1 2 3ங்கிற ஒரு ஆர்டரில் வச்சா குறைய இருக்கிறப்ப ஒரு டைரக்ஷனில்
அதனுடைய ரொட்டேஷன் இருக்கும். அந்த லேம்ப்ஸ் எரியிற ஆர்டர் வந்து ஒரு டைரக்ஷன், உதாரணத்துக்கு கவுண்டர் கிளாக் வைஸில் இருக்கும். ஸ்பீடு மாறுறப்ப சென்டருக்கு வந்து அந்த பக்கம் கூடவோ குறைவோ போகிறப்ப இன்னொரு டைரக்ஷனுக்கு அது மாறிடும். அதை வச்சு எந்த டைரக்ஷன் இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிவிட்டு ஸ்பீடை குறைக்கவோ கூட்டவோ பண்ணிக்கலாம். இது வந்து 2 bright 1 dark மெத்தட். அடுத்த மெத்தட் வந்து சிங்க்ரோஸ்கோப் மெத்தட். சிங்க்ரோஸ்கோப் மெத்தடில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 3 limbs ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அது என்ன 3 limbனா அதில் 3 வைண்டிங் சுற்றப்படக்கூடிய அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. இந்த அரேஞ்ச்மெண்ட் 3 limbs இருக்குது. அதில் இந்த 3 limbsலையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவுட்டர் 2 limbலையும் ஒரு சைடு வந்து இந்த பஸ் பாரில் உள்ள ஃபேஸ் சப்ளை, ஏதாவது 2 ஃபேஸ், இப்போ எல்லோ அண்ட் ப்ளூ எடுத்து பைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த பக்கம் உள்ளதில் வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதே எல்லோ அண்ட் ப்ளூ ஃபேஸை இந்த பக்கம் உள்ள வைண்டிங்கில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சென்டரில் உள்ள லிம்பிலேருந்து ஒரு காயில் வைண்டிங் இருக்குது, அதை எடுத்து நமக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய லேம்பில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது இதில் வந்து இதனுடைய ஸ்பீடை கூட்டிகிட்டே வரும்போது என்ன நடக்கும்னா, இந்த ரெண்டுமே இது என்னன்னா 2 primary 1 secondary உள்ள ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி தான். 2 primaries இருக்குது, 1 secondary இருக்குது. இந்த 2 பிரைமரியுடைய ஃபேஸார் சம் வந்து இந்த செகண்டரிக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டுக்கும் 0 அப்படின்னா இந்த ரெண்டுக்கு இடையில இதுக்கு இடையில உள்ளது இன்ஃபேஸ் ஆயிடுச்சு. ஃபேஸார் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா, இப்போ இந்த ரெண்டும், இது ஒரு எல்லோ ஃபேஸ், இது ப்ளூ ஃபேஸ், இது எல்லோ ஃபேஸ் ப்ளூ ஃபேஸ், இந்த ரெண்டுக்கு இடையில உள்ளது சிங்க் ஆயிருச்சு அப்படின்னா, இது ஓப்பனில் தான் இருக்குது, இதனுடைய ஸ்பீடு ஃப்ரீக்வன்சி எல்லாம் சிங்க் ஆயிருச்சுன்னா இந்த ரெண்டுக்கு இடையில என்ன வரும்னா மேக்ஸிமம் வோல்டேஜ் வரும். ஏன்னா இது வந்து 415, இங்கே ஒரு 415, ரெண்டு மேக்ஸிமம் வோல்டேஜ். அந்த மேக்ஸிமம் வோல்டேஜ் வரும்போது இதில் கிடைக்கிற அவுட்புட்டு மேக்ஸிமமாக இருக்கும். இந்த லேம்ப் வந்து பிரைட்டாக இருக்கும், ஃபுல் பிரைட்டாக எரியும். அந்த டைம் தான் நம்ம சிங்க்ரனைஸ் பண்ணுற டைம்னு புரிஞ்சுக்கலாம். இதில் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறப்ப என்ன ஆயிருக்கும்னா, இதனுடைய ஃப்ரீக்வன்சியும் மாறிடும்னா ஸ்பீட் டிஃப்ரென்ஸ் இருக்கிறப்ப. இப்போ உதாரணத்துக்கு இது வந்து 1500 RPMத்தில் ஓடிட்டு இருக்கு, இது 1450 RPMத்தில் ஓடுதுன்னா ஸ்பீடு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த 50 RPMத்துக்கு என்ன ஃப்ரீக்வன்சி டிஃப்ரென்ஸோ அந்த ஃப்ரீக்வன்சியில் இந்த லேம்ப் வந்து ஃப்ளிகர் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் ஃப்ளிகர் ஆனது கரெக்டாக மேட்ச் ஆனோடனே இந்த ஸ்லோ ஃப்ளிகரிங் வந்து பிரைட்டாக எரியும். அப்படி பிரைட்டாக எரியிற டைம் தான் நமக்கு எக்ஸாக்டாக அந்த சுவிட்சை ஆன் பண்ணிக்கிற டைம். அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இதுலேயும் அதே பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைனா, இந்த ஆல்டர்னேட்டர் A2 ஸ்லோவாக ஓடுதா ஸ்பீடாக ஓடுதா, அந்த ஆல்டர்னேட்டர் A1 விட அப்படிங்கிறது இதில் கண்டுபிடிக்க முடியாது. அதை வேறு வழியில் தான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதே சிங்க்ரோஸ்கோப்பில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெஸ்டர்ன் டைப் ஒரு நீடில் ஒன்று தெரிகிற மாதிரி ஒரு அடிஷ்னல் அட்டாச்மெண்ட் வச்சுருக்காங்க. அது வந்து வெஸ்டர்ன் டைப்னு சொல்லுவாங்க. சிங்க்ரோஸ்கோப் தான் அது வெஸ்டர்ன் டைப், கொஞ்சம் அட்வான்ஸ். அதை விட இதில் என்னென்னா, ஏற்கனவே நம்ம லேம்ப் சொன்னோம்ல, அதில் டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட்லேருந்து ஒரு லேம்ப் அதில் இருக்குது. அந்த லேம்ப் தவிர ஒரு மூவிங் காயில், அதில் ஒரு நீடில் இருக்குது. அந்த பாயிண்டர் வந்து சென்டரில் எப்போவுமே நிற்கும். ஃபாஸ்ட்டாக ஸ்லோவா அப்படிங்கிறத பொறுத்து ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா சென்டரில் இருக்கும். ஃபாஸ்ட்னா ஃபாஸ்ட் சைடும், ஸ்லோனா ஸ்லோ சைடும் இருக்கிற மாதிரி இந்த நீடில் மூவ் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு தகுந்தால இந்த காயில்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் 2 காயில் இருக்குது, 2 எக்ஸிடேஷன் காயில்ஸ் இருக்குது. இதில் பாயிண்டரில் ஒரு மூவிங் காயில் இருக்குது. இந்த 2 எக்ஸிடேஷன் காயிலுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ரெசிஸ்டர் இண்டக்டர் சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பாயிண்டரில் இருக்கிற மூவிங் காயிலுக்கு ஒரு கெப்பாசிட்டரை சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன ஆகும்னா, அதே மாதிரி தான் சுவிட்ச் ஓப்பனில் இருக்குது, இது ஓடிட்டு இருக்கப்போ ஸ்பீடு ஸ்லோவாக இருக்குன்னா இந்த நீடில் வந்து இந்த பக்கம் இருக்கும். அப்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸ்லோவாக இருக்குது, அப்போ ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அந்த நீடில் இதுக்கு க்ளோஸாக வரும், இதுக்கு மேட்ச் ஆகிற டயத்தில் சென்டருக்கு வரும். அப்படி சென்டருக்கு வரும்போது என்ன ஆகும்னா, இந்த லேம்பும் பிரைட்டாக எரியும். அப்போ பிரைட்டாக எரியிற டயத்தில் லேம்ப் ஃப்ளிகரிங்கும் நின்று, நம்ம போன மெத்தடில் பார்த்தோம்னா சிங்க்ரோஸ்கோப் மெத்தடில் பார்த்த மாதிரி லேம்ப் வந்து பிரைட்டாக எரியும். இந்த நீடும் எக்ஸாக்ட்லி சென்டரில் இருக்கிறப்ப நமக்கு 2 ஸ்பீடும் மேட்ச் ஆகிடுச்சுன்னு தெரியும். நம்ம இந்த சுவிட்சை ஆன் பண்ணிக்கலாம். அடுத்த மெத்தட் வந்து மூவிங் அயன் டைப். சிங்க்ரோஸ்கோப் மெத்தட்லேயே மூவிங் அயன், அது வந்து வெல்சன் மெத்தடு. இது நால்டர் லிப்மன் அப்படிங்கிற மேனுஃபேக்சரர் கண்டுபிடிச்ச ஒரு ப்ராடக்ட்டு. இது வந்து என்னென்னா, இது இந்த ரெண்டுமே அந்த வெல்சன் மெத்தடு இதுவுமே பவர் ஃபேக்டர் மீட்டர். ஒரு பவர் ஃபேக்டர் மீட்டரை இந்த சிங்க்ரோஸ்கோப்பாக மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். பவர் ஃபேக்டர் மீட்டர் எப்படி இருக்கும், 2 பக்கமும் லீடிங்காக லேகிங்கான அந்த நீடில் காமிச்சிட்டே இருக்கும். சென்டர் 0 நிற்கும் யூனிட்டி பவர் ஃபேக்டரில். அதே மாதிரி இது காமிச்சிட்டே இருக்கும்.
இந்த நால்டர் லிப்மேன் டைப் மூவிங் அயான் சிங்க்ரோஸ்கோப்பில் என்னென்னா இதே மாதிரி 2 எக்ஸிடேஷன் காயில் இருக்குது. உள்ள நீடில்லையும் காயில்ஸ் இருக்குது. அந்த 2 காயிலும் ஒன்றுக்கு ஒன்று 180 டிகிரி ஆப்போசிட்டில் பைண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த 2லேயும் டேம்பர் மேக்னெட் பிளேட்ஸ் இருக்குது. அது ஃப்ரீயாக அதனுடைய நீடில் வந்து ஃப்ரீயாக சுற்றுற மாதிரி அதனுடைய டிசைன் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயிலுக்கு ஒரு இண்டக்டன்ஸ் வழியாகவும் ஒரு காயிலுக்கு ரெசிஸ்டர் வழியாகவும் அவருடைய சப்ளை கொடுத்துருப்பாங்க. அது என்ன சப்ளைனா ஆல்டர்னேட்டர் இன்கமிங் மெஷின்லேருந்து வரக்கூடிய சப்ளை மூவிங் காயில் கொடுத்துருப்பாங்க. பஸ்பாரில் அதாவது ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்கிற ஆல்டர்னேட்டர் A1 சப்ளை பஸ்பாரில் இருக்கிற சப்ளை இந்த எக்ஸிடேஷனுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன ஆகும்னா இதில் வந்து இந்த நீடில் வந்து ஒரு சைடு இப்போ ஸ்லோவாக இருக்குன்னா ஒரு சைடாக சுற்றிட்டு இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் சுற்றும். இப்போ ஸ்லோவாக இருக்குன்னு வச்சுக்கோம், நம்ம ஸ்பீடை கூட்டிகிட்டே இருக்கும். கூட்டுறப்ப என்ன ஆகும், இதனுடைய ஸ்பீடு வந்து கூட இந்த சுற்றுற வேகம் குறைஞ்சி ஒரு லெவலில் அப்படி சென்டரில் பவர் ஃபேக்டர் மீட்டர் மாதிரி சென்டரில் நின்றும். அப்போ சென்டரில் நிற்கிதுன்னா அப்போ கரெக்டாக சிங்க்ரனைசேஷனுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம சிங்க்ரனைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மூவிங் அயான் டைப் சிங்க்ரோஸ்கோப். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பேரலல் ஆப்ரேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டர்ஸ் அது என்ன நெசசிட்டி, அது எதற்காக பண்ணுறாங்க, அதை பண்ணுறதன் கண்டிஷன்ஸ் என்னென்ன கண்டிஷன்ஸ், அதுக்கு அந்த கண்டிஷனை விட்டால் என்னென்ன ஆகும், அப்புறம் என்னென்ன மெத்தடில் பேரலல் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபி ரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.